வெல்கம் டு ஃபிஜி. சவுத் ஆப்பிரிக்கால என்ன நடந்ததோ அதே தான் இங்க நடந்திருக்கு. இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்லயே ஏன் இந்த பசிபிக்லயே மிகப்பெரிய இந்து கோயில் இதுதாங்க. கொஞ்சம் குளுத்துறது அம்மனுக்கு அதெல்லாம் பண்றாங்க. ஓகே, ஃபயர் வாக்கிங் தீமிதி இருக்கு இங்க. 150 வருஷம் ஆட்சி இங்க வந்து. நம்ம ஊரு தோசை சாம்பார் தேவாமிர்தமா இருக்குதுப்பா. முனியம்மா கண்டிப்பா நீங்க தமிழ் தான், சந்தேகமே வேண்டாம். அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில உலகத்துல போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ பாட்டி அழகா பண்றாங்க. உங்க குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அடுத்த நாள் காலை இல்லைங்க, அடுத்த நாள் காலை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன் கம்ப்ளீட்டா. நம்மளோட அட்டகாசமான பேம்பு பேக் பேக்கர் ஹாஸ்டல் அப்படியே இந்த ஊரை சுத்தி பார்க்கலாமா? அந்த பக்கம் தான் இருக்குது. வெல்கம் டு Fiji. Yeah, thank you. Thank you, brother. Bye bye. Okay, அந்த பக்கம் பீச், நம்ம அப்படியே இந்த பக்கம் போலாம். வணக்கம், நான் உங்க குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்காங்க. அட்டகாசமான இந்த பசிபிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ல 2வது நாடான ஃபிஜில இருக்கோம். ஃபிஜில முக்கியமான இவங்களோட ஏர்போர்ட் நகரமான நாடியில இருக்கோங்க. இவங்களோட கேபிட்டல் தலைநகரம் வந்து சுவா. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்ல இருக்கு. அது நம்ம இனிமேல் தான் போறோம். ஸோ பார்த்துருப்பீங்க, முந்தா நாள் நைட்டு வந்து ஏர்போர்ட்ல வந்து பிரச்சனைக்கு மாட்டி ஒரு வழியா இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணி கஸ்டம்ஸை கிளியர் பண்ணி அப்படி இப்படி லிஃப்ட் கேட்டு ஃபைனலாக வந்து இங்கே நம்ம ஹாஸ்டல் வந்து சேர்ந்தது. நேற்று பயங்கர டயர்டாக இருந்தது, அதனால ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஹாஸ்டல்லையே வந்து இது இருந்ததுங்க, வாஷிங் மிஷின். ஸோ நம்ம துணியெல்லாம் துவைச்சு போட்டாச்சு. ஆனால் அது கொஞ்சம் பணம் கேட்டாங்க, $10 அதாவது 400 ரூபாய் ஒரு ஃபுல் லோடு இது பண்ணுறதுக்கு. நம்மளி கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ துணி இருந்தது, எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டாச்சு. இந்த நாட்டை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமாக இதோட வரலாறை ரத்தன சுருக்கமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமாக வந்து சிம் கார்டு வாங்க வேண்டியது இருக்கு. இன்டர்நெட்டுக்கு இன்னும் வாங்கல, ஹாஸ்டல் வைஃபை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பணம் வந்து நம்மளோட நியோ டெபிள் கார்டு குளோபல் கார்டில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அந்த சமோன் மிச்ச கரன்சியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது இப்போதைக்கு போதும், வேணும்னா நம்ம நியோ குளோபல் எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே யாரை பார்த்தாலும் ஃபிஜியன்ஸ் வந்து புலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புலா. Yeah, I'm fine. How are you? Thank you brother. ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நாட்டோட ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 40% இந்தியர்கள், ஃபிஜி இந்தியன்ஸ். இந்த ஃபிஜி தீவுகள் வந்துங்க நம்ம முதல் பார்த்த சமோவா மாதிரியே பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எரிமலைகளால ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. 2000 to 2500 BCல நியூ கினி, அதாவது இப்போ கண்ட்ரியா இருக்கு இல்லைங்க, பப்புவா நியூ கினி. ஸோ அங்கிருந்து மாலினீஷியன் மக்கள், இவங்க அப்படிதான் வந்து இந்த யூரோப்பியன்ஸ் வந்து வகைப்படுத்தினாங்க. மாலினீஷியன்ஸ், மைக்ரோனீஷியன்ஸ், பாலினீஷியன்ஸ் அப்படின்னு. இதை பற்றின நம்ம சமூக எபிசோட்ஸில் பார்த்துருப்போம். இந்த நியூ கினி, பப்புவா நியூ கினியிலேருந்து மாலினீஷியன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த படகுல வந்து கடலோடிகளாக வந்து இந்த பக்கத்து தீவுகள் எல்லாத்துக்கும் வந்து இடம்பெயர்றாங்க. முக்கியமாக சாலமன் தீவுகள், வனுவட்டு மற்றும் ஃபிஜி. ஸோ இந்த ஃபிஜியில் 3000 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து அப்படியே வந்து செட்டில் ஆகிறாங்க. இங்கே இருக்க ஃபிஜி வந்து மொத்தம் 330 தீவு கூட்டங்கள் கொண்ட நாடுங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 தீவுகளில் தான் மக்கள் வசிக்கிறாங்க. மற்ற தீவுகள் எல்லாம் மக்கள் கிடையாது, அன்இன்ஹிபிட்டட் ஐலண்ட்ஸ். மக்கள் வசிக்கிறதுல முக்கியமான 2 பெரிய தீவுகள் வந்து நம்ம இப்போ இருக்கிற விட்டி லெவு, அப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்க வனுவா லெவு.
எப்படி சமோவால வந்து அந்த உப்பலூ சவாய் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே விட்டிலவும் அது வனுவலவும். இந்த விட்டிலவுல தலைநகரம் வந்து சுவா, அது ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பட் ஆனால் இந்த நாடி நம்ம இருக்கிற நாடி தான். நாடி கூட இன்னொரு விஷயம் இருக்குது, அதில் நந்தின்னு இவங்க சொல்கிறாங்க. எண் வந்து லெட்டரில் இல்லை, ஆனால் நம்ம சொல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எண்ணு சேர்த்து சொல்ல மாட்டிருக்கு, அதனால நந்தின்னு வருது. நமக்கு நாடின்னு கூப்பிட்டு பழக்கமாகி போச்சு, நாடின்னே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நாடி வந்து முக்கியமாக என்னென்னா, இங்கே பக்கத்தில் வர்ற டூரிஸ்ட் எல்லாமே, முக்கியமாக டூரிஸ்ட் வந்து அமெரிக்கா, யூகே, அப்புறம் கனடா, அது எல்லாத்த விட அதிகமாக வர்றது ஆஸ்திரேலியா, பக்கத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்ட்லேருந்து நிறைய வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா முக்கியமாக இங்கே பக்கத்து தீவு கூட்டங்கள் இருக்கு, மமுக்கா ஐலண்ட்ஸ், எசாவா ஐலண்ட்ஸ், இதெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து ஃபெரி எடுத்து போவாங்க. இதுக்குன்னு எசாவா ஃபெரி ஃப்ளையர்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம நல்லா விரிவாக பார்ப்போம். நீங்கள் வந்து எப்படி போகலாம் என்ன ஏதுன்னு. ஸோ அங்கே வர்றவங்க இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஸோ அதனால் இங்கே தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு டவுன், ஒரு சிட்டின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டவுன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வைங்களேன். இது வந்து 3rd லார்ஜஸ்ட் டவுன் இந்த நாட்டிலேயே. முக்கியமாக சுவா, இன்னொரு இடம் இருக்குது, 3வது தான் இது. ஸோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெலனீஷியன் மக்கள் வராங்க. இயற்கையை தான் அவங்க கும்பிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க படிப்படியாக வாழ்ந்துட்டு வராங்க, தலைமுறைகளாக. 17ஆம் நூற்றாண்டில் உங்களுக்கு தெரியும், இந்த பசிபிக் தீவுகள் முழுக்க முதல் முறையாக ஐரோப்பியர்கள் வந்து அப்படியே இந்த ஏரியா பக்கம் வந்து கப்பல்கள் மூலியமாக வராங்க, வணிகத்துக்காகவும் மற்றும் பல விஷயங்களை இது பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க, டச் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து பலவிதமான எக்ஸ்ப்ளோரர்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக பிரிட்டிஷர்ஸ் வராங்க. வந்து கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக வந்து 19th century 1874 இந்த நாடு வந்து பிரிட்டிஷ் காலனியாக ஆகுதுங்க, பிரிட்டிஷுக்கு கீழே வருது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 100 வருடங்கள் 1874 1970 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வந்து இந்த தீவு நாடு பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் 1970 தான் வந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கூட ஃபிஜி ஃபுல் நேம் வரல, அதாவது டொமினியன் ஆஃப் ஃபிஜி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1987 தான் வந்து ரிபப்ளிக் ஆஃப் ஃபிஜி அப்படின்னு பேர் மாறுங்க. இப்போ நம்ம இப்போ இருக்கிறது ரிபப்ளிக் ஆஃப் ஃபிஜி, ஃபிஜி குடியரசில் இருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஃபிஜி நாட்டோட ஒரு குட்டி ஸ்டோரி. இதில் இப்போ வந்து மக்கள் வந்து மற்ற பசிபிக் தீவுகள் மாதிரி இல்லாமல், இப்போ சமோவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சமோவன்ஸ் தான் முக்கால்வாசி இருக்காங்க, இன மக்கள். ஆனால் இங்கே ஃபிஜியில் ஒரு மல்டி எத்னிக் மல்டி கல்ச்சரல் நாடுங்க, சொசைட்டிங்க. இது பல்வேறு விதமான இனக்குழுக்களும் பல்வேறு விதமான கலாச்சாரங்களும் உள்ள நாடு தான் இந்த ஃபிஜி. முக்கியமாக ஃபிஜியன்ஸ், அதாவது இந்த நாட்டோட பூர்வகுடிகள், இவங்களும் வந்தவங்க தான். பட் 3000 வருஷமா இருக்கிறதுனால நம்ம பூர்வகுடிகள்னே சொல்லிக்கலாம். இந்த மலினீஷியன்ஸ் தானியே இந்த லோக்கல் ஃபிஜியன்ஸ். அப்புறம் ஃபிஜி இண்டியன்ஸ். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிஜியில் தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் நிறையா இருக்காங்கன்னு. பிரிட்டிஷ் எப்படி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஹிஸ்ட்ரியில் பார்த்த மாதிரி 1879 முதல் முறையாக இந்தியர்களை இங்கே உள்ள கரும்பு தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக, இந்தியர்கள் உங்களுக்கு தெரியும் முக்கியமாக வந்து இந்த கரும்பு தோட்டங்கள் விவசாயத்துலலாம் வந்து ரொம்ப நிபுணத்துவம் எக்ஸ்பர்ட் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ் இந்தியாவும் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பல்வேறு தீவு நாடுகளுக்கு வந்து இந்தியர்களை வந்து கப்பல் மூலியமாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கரும்பு தோட்டங்களை வேலை செய்கிறதுக்காக. தென்னாப்பிரிக்காவில் அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அதே தான் ஃபிஜியும் நடந்தது. முதல் கப்பல் கல்கத்தாவிலேருந்து வந்துச்சுங்க முதல் கப்பல். அப்புறம் சென்னையிலேருந்து வந்துச்சு, முக்கியமாக நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து. ஸோ கல்கத்தாலேருந்து வந்த மக்கள் முக்கியமாக உத்தரப்பிரதேஷ், பீகார்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க கல்கத்தாலேருந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்து கல்கத்தா வாலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபிஜி இண்டியன்ஸே 2 வகை இருக்குது. ஒன்று அந்த உத்தரப்பிரதேஷ் பீகாரி மக்கள் கல்கத்தா வாலாஸ், இன்னொன்று நம்ம சவுத் தமிழர்கள். ஸோ நம்மளை வந்து மதராசிஸ்ன்னு சொல்கிறாங்க. படிப்படியாக 1879 உங்களுக்கு கரும்பு தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக கான்ட்ராக்ட் பேசிஸில் 5 வருஷம் கான்ட்ராக்டுங்க. ஸோ வந்தால் நீங்கள் 5 வருஷம் போக முடியாது, 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்குரிய பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் வேணும்னா 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷ் இந்த முறையில் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கப்பல்கள் வந்தது 1916 வரைக்கும். ஒரு 37 வருடங்கள் வந்து இந்தியாவிலேருந்து பல்வேறு கப்பல்கள் மூலிமா கிட்டத்தட்ட 60,000 பேருங்க, 60,000 பேர் வந்து ஃபிஜிக்கு வந்தாங்க.
5 வருஷம் கான்டாக்ட் முடிஞ்சோடனே சில ஆயிரம் பேர், கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து திரும்பவும் வந்து இந்தியாவுக்கே போயிட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கப்பல்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கப்பல்கள்ல திரும்ப போயிட்டாங்க. நிறைய மக்கள், பல ஆயிரம் பேர் வந்து எதுக்கு இந்தியாவுக்கு போயிட்டு நமக்கு இங்கேயே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த முறை எப்போ அழிஞ்சது அப்படின்னா 1916 முக்கியமாக இந்த முதல் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் இங்கே வந்த தமிழர்களும் சரி இந்தியர்களும் சரி பயங்கரமாக வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க பிரிட்டிஷர்ஸால. ஒழுங்காக அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, உறைவிடம் இல்லை, அதிக நேரம் வேலை வாங்குதல், கிட்டத்தட்ட ஒரு அடிமைகள் மாதிரி நடத்தினாங்க கரும்பு தோட்டங்களில். ஸோ அதை எதிர்த்து உலக லெவலில் வந்து பயங்கர என்ன சொல்கிறது எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஸோ அதனால் அந்த முறையை, அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் முறையை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1916ஆம் ஆண்டு வந்து அதை வந்து ரத்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கப்பல்களில் மக்கள் வரல. ஆனாலும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த குஜராத்தீஸ், பஞ்சாபிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தொழில் பண்ணுறதுக்காக ஃப்ரீ மைக்ரண்ட்ஸாக வந்தாங்க இந்த நாட்டுக்கு. வந்து அவங்க வந்து இங்கே தொழில் அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஃபிஜி நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியன் டயஸ்பரா, இந்திய வம்சாவளி வந்து போயிருக்காங்க. சமோவா 2 லட்சம் பேர், இங்கே 10 லட்சம் பேர். 10 லட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40%, 4 லட்சம் பேர் வந்து இப்போ இந்திய வம்சாவளியினர் இருக்காங்க. அதில் கரெக்டாக தமிழ் எவ்வளோ அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ தமிழ் வந்து நிறைய வந்து இந்த இன்டர் மேரேஜ் நடந்ததுங்க. தமிழர்கள் மற்றும் பீகாரிஸ், என்ன சொல்கிறது, கொஞ்சம் மலையாளிஸும் வந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்டர் மேரேஜ் நடந்ததுனால இப்போ வந்து இங்கே இருக்க தமிழர்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ் அந்த அளவுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக தமிழ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல. இந்தியர்கள் வந்து 4 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு குட்டி கடை, இந்தியன் தாலி பார்த்தீங்களா, முக்குக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம். ஏன்னா இந்த நாட்டோட ஜனத்தொகையில 40% நம்மளுக்கு தான். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி வேலைக்கு வரும் பொழுது அவங்க அங்கேயே தங்கி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உள்ளூர் மக்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத நம்ம அந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, பாருங்க, நம்ம ஏர்போர்ட் பின்னாடி தாங்க இருக்கோம். அங்கே தான் ஏர்போர்ட் இருக்கு. பட் ஆனால் ஏர்போர்ட் இருந்து டக்குன்னு வர முடியாது, உங்களுக்கு சுற்றி வந்தாகணும். அதனால தான் 7 கிலோமீட்டர் ஏர்போர்ட்ல இருந்து. சரி, ஓகே, நம்ம நடந்தே போயிடலாம். யூஸ்வலாக இந்த பீச் பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால டாக்ஸியில் தான் மோஸ்ட்லி போவாங்க. ஸோ நம்ம டாக்ஸி 10 இது மினிமம் கேட்பாங்க. 400 ரூபாய் எதுக்கு 3 கிலோமீட்டருக்கு. அதுக்கே நடந்தே போகலான்னு வந்துட்டு இருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. என்ன, சவுத் ஆஃப்ரிக்காவில் முக்கால்வாசி வந்து நம்ம தமிழர்கள் வந்தாங்க. இங்கே தமிழர்களோட அதிகமாக வந்து உத்தரப்பிரதேஷ்காரங்க, முக்கியமாக பீகாரிஸ், போஜ்புரி மொழி பேசுகிறவங்க இருக்குல்ல, அவங்க தான் வந்தாங்க. ஸோ இந்த நாட்டில் மொத்தம் 3 அஃபிஷியல் லாங்குவேஜுங்க. ஒன்று இங்கிலீஷ், எல்லாருக்கும் தெரியுது, அதுதான் வந்து மெயின் வந்து இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ். அது தவிர லோக்கல் மக்கள் பேசுறது, அந்த மலனீஷியன் மக்கள் ஃபிஜியன் பேசுறது ஃபிஜியன் மொழி. 3வது ஃபிஜி ஹிந்தி மொழிங்க. அதான் அது என்ன ஃபிஜி ஹிந்தி, ஒன்றும் இல்லை, இந்த போஜ்புரிக்காரங்கெல்லாம் இப்போ இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி ஹிந்தியே ஒரு வித்தியாசமான லைட்டாக ஒரு மாறுதல்களோட பேசினாங்க. ஸோ அதனால தான் வந்து வெறும் ஹிந்தியா இல்லாமல் ஃபிஜியன் ஹிந்தி அப்படின்னு வச்சுட்டாங்க. எல்லாம் கரும்பு இதுதாங்க. அந்த லவ்டோக்கா அப்படின்னு ஒன்று இருக்கு, இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் முதலாக வந்து எப்படி நம்ம டர்பனில் வந்து இறங்கின மாதிரி, ஸோ இங்கே தான் அங்கே உள்ள கரும்பு தோட்டங்களில் தான் முக்கியமாக வந்து வேலை செய்யறதுக்காக வந்தாங்க இந்தியன்ஸ் ஃபுல்லாக. ஸோ வந்துடுவாங்க, அந்த மெயின் சிக்னல் வந்தாச்சு. உங்களுக்கு முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்க தெரியும். இங்கேருந்து இறங்கி அந்த மினி ஷேர் வேனில் அப்புறம் இப்படி நடந்து இங்கே போய் தான் வந்து இந்த லிஃப்ட் கேட்டு இப்படி வெளியே போனோம். ஸோ இங்கேருந்து இப்படி போகிற நேராக போகிற வண்டி எல்லாமே டவுனுக்கு போகும். இது ஒரு மெயின் இதுதான். பட் டவுன் டவுனுங்கிறது அங்கே தான், நாடி டவுனு. இது வந்து ஜெட் பாயிண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் கேபிட்டல் வந்து சுவா தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் கேபிட்டல் வச்சுக்கலாமே சிட்டியோடது. வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சில ஹிந்தி யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க, பேசஞ்சர் பரங்கீர், அப்புறம் தெலுங்குல ஒருத்தர் வந்திருக்காரு. மற்றபடி தமிழில் முதல் முறையாக நம்ம தான் வந்து இந்த பசிபிக் ஐலாண்ட் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கோம். சீசன் 9
ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க எல்லாரும். இதாச்சு, இதே இடம் தான் இறக்கி விட்டாங்க. அப்படியே சாமி 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோங்க. 3/4 மணி நேரமா நடந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம மக்களும் வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய இதுவே. தமிழ் மேபி ஒரு சில பேர் பேசலாம், கொஞ்சம் வயசானவங்க, அந்த காலங்காலமாக வந்து அதை தொட்டு அதை கடத்திக்கிட்டு வரவங்க. மற்றபடி முக்கால்வாசி தமிழர்கள் எல்லாருமே சரி இப்போ அந்த ஃபிஜி ஹிந்தி தான் பேசுறாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் டக்குன்னு இது கிடைக்காது, வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த பஸ் வந்துச்சு, இதுவே போக மாட்டிருக்கேன். மக்கள் இறங்கினதுக்கப்புறம் ஏறலாங்கிறாங்க. ஓ நாடி ஜான்ச்சா ஓகே. $5 கொடுத்தேன் லோக்கல் கரன்சி. தேங்க்யூ. இது இங்கே லோக்கல் பஸ்ஸுங்க, லவுட்டோக்கா வரைக்கும் போகிறது. பட் ஆனால் நாடி வழியாக டவுன் வழியாக தான் போகுது. அதனால பிரச்சனை இல்லை, கரெக்டாக இறங்கிக்கலாம். நான் பஸ்ஸுக்கு கார்டு வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கேஷும் வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேலினேஷன்ஸ்னாலே முக்கியமாக வந்து இந்த பப்பானிக் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த முடி கொஞ்சம் சுருட்டையாக இருக்கும், கொஞ்சம் நிறம் வந்து கருமையாக இருப்பாங்க. அதுதான் மெலனீஷனுக்கும் பாலினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நம்ம சமூக சீரீஸில் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஃபிஜி முஸ்லீம் லீக் நாடி ஒரு மாஸ்க் இருக்கு. ஸோ ஃபிஜியில் 3 மதம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபிஜியன்ஸ், லோக்கல் ஃபிஜியன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து கிறிஸ்டியன்ஸ் மிஷனரிஸ் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலப்போக்கில் விருப்பப்பட்டு மாறினது. நம்ம இந்தியர்கள் வந்தாங்கல்ல, இந்தியர்கள் வந்தவங்க சில பேர் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் வந்து முஸ்லீமும் இஸ்லாம் மதமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இந்த நாட்டோட ஜனத்தொகையில் 60% கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 30% வந்து ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 7% வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நாடி நதிங்க இதுதான் சூப்பராக இருக்குல்ல. இது போய் அப்படியே கடலில் கலக்க போகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து இதுவும் ஃபாலோ பண்ணுறாங்க, இஸ்லாமும். ஒரு மல்டி கல்ச்சரல், மல்டி ரிலீஜியன், மல்டி எத்னிக் சொசைட்டி தான் நம்ம இருக்க ஃபிஜி. மினி இந்தியான்னு சொன்னதில் எந்த விதமான இதுவும் இல்லை. குட்டி தமிழ்நாடுன்னு சொன்னால முந்தின எபிசோட்ல அதுக்கான காரணம் சில நிமிடங்களில் வந்துட்டே இருக்கேன். அந்த சர்ப்ரைஸை தான் உங்களுக்கு வச்சுட்டு வந்துட்டே இருக்கேன் நான். ஸோ வந்தாச்சுங்க, இதுதான் வந்து ஃபிஜி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது லாஸ்ட் ஸ்டாப் வந்துட்டாங்களா இருக்க லவுட்டோக்காலேருந்து. ஓகே, இங்கே இறங்கி நடந்து போயிடலாம் நம்மளோட போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ யூ ப்ரொனவுன்ஸ் இட் இஸ் நாடி ஆர் நண்டி? நண்டி. ஓகே, யூ ப்ரொனவுன்ஸ் இஸ் நண்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. பாருங்க, நல்ல பாபு ஸ்வீட்ஸ், நல்ல நம்மூர் கடை தான், நம்மூர் இதுதான். இதை நம்ம வந்து பார்ப்போம். ஜிலேபி, அந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டுன்னு செம்மையா இருக்கு. பாபு ஸ்வீட்ஸ் பாருங்க, வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாம் நம்மூர் ஐட்டம். சிரிக்கிறாங்க. ஓகே, நம்ம இதை வந்து பார்ப்போங்க இந்த விஷயத்த. இந்த ஊர்லேயும் வந்து 2 டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் மெயின் நம்ம சமூகத்தில் பார்த்த மாதிரி. ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வோடஃபோன், இன்னொன்று அந்த கரிபியனில் அதிகமாக பார்த்தா அந்த டிஜிட்டல். இந்திய வம்சாவளியினர் இங்கே இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக அதிகமாக இருக்கிறது இந்த லவுட்டோக்கா. நம்ம பஸ் அங்கேருந்து தான் வந்தது. அந்த கரும்பு தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடம் அது நாடி. இங்கெல்லாம் தான் இங்கே டூரிசமில் வந்து நம்மளுக்கு தான் நிறைய கம்பெனிஸ் வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. வம்சாவளியினர் மற்றும் இந்த குஜராத்திஸ், பஞ்சாபிஸ் சொன்னால அந்த 1920s 30s வந்தவங்க, அவங்களாம் நிறைய இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லாம் டூரிசம் பிஸ்னஸ் தான். ஹோட்டல்ஸு, ரிசார்ட்ஸு, பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ஆளுகளில் பாதி பேர் வந்து நம்ம இந்திய வம்சாவளி தான். இது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்ததுனால இங்கே வந்து நம்ம நாடு மாதிரியே அந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதாவது சொல்கிறது லா மற்றும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் இதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் நாட்டுக்கு நம்ம மாதிரியே தான். மெயின் பவர்ஸ் எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்கேயும் 2-3 பார்ட்டிஸ் இருக்கு. முக்கியமாக 2 பார்ட்டிஸ், லேபர் பார்ட்டி ஒன்று, இன்னொன்று ஃபிஜியன் பார்ட்டி. லேபர் பார்ட்டி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்திய வம்சாவளின்னு அதிகமாக வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அந்த ஃபிஜியன் பார்ட்டி வந்து அதிகமாக லோக்கல் ஃபிஜியன்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே இவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் மற்றும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. எத்தனை வருஷ கனவு இந்த ஃபிஜி வரணும், ஃபிஜி இந்தியன்ஸ் மற்றும் முக்கியமாக நம்ம தமிழர்களை பார்க்கணும் அப்படிங்கிறது பல நாள் கனவு. இப்போ தான் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கணும்னு நினச்சது
வந்தாச்சுங்க. இதோ ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அதாவது இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்லயே, ஏன் இந்த பசிபிக்லயே மிகப்பெரிய இந்து கோயில் இதுதாங்க. இதுவே எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமா தான் இது படிக்கும் போது. ஏன்னா 1994 கட்டியிருக்காங்க இந்த கோவிலை. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல எல்லாம் நிறைய வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கேயும் கண்டிப்பா கோவில்கள் இருக்கு. இருந்தாலும் இதுதான் மிகப்பெரிய கோயிலுங்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆனா இந்த டெம்பிள் வந்து நமக்கு ஃப்ரீ என்ட்ரி கிடையாதுங்க. டூரிஸ்டுக்கு வந்து $5 ஃபிஜியன் வாங்குறாங்க. அதாவது ஒரு $40 40 இந்த நம்ம ஊர் பணத்துக்கு $200 இந்த கோவில் இது பண்றதுக்காக. இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு. நம்ம கோவிலை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சைவ உணவகம் சரவண பவன், அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கு. பெரிய ஆச்சரியம் இல்லை. சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்கு, கனடாவில் இருக்கு, அமெரிக்காவில் பல்வேறு இடங்கள்ல இருக்கு, ஆஸ்திரேலியா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு பசிபிக் குட்டி தீவு நாடான ஃபிஜியில் இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் தாங்க. பாருங்க, TSI சங்கம் சரவண பவன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே நம்ம கோவில் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். இங்கே முட்டிக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் நம்ம வந்து இது வாங்கிக்கலாங்க. சொராங்னு சொல்லி இது கொடுப்பாங்க, லுங்கி மாதிரி இருக்கும். அதை வாங்கி இதுதான் கட்டிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு இதுக்காக. ஸோ வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். இன்னொன்று, கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியாது, பட் சுற்றியே நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகேவா? நோ வீடியோ இன்சைட், ஒன்லி அவுட் சைட். ஓகே. பூஜை பண்றதுக்கு பூஜை சாமான்லாம் வந்து வச்சிருக்காங்க. தேங்காய் பழம், பூ. You from India? Yeah, I'm from India. Okay. You're from Indian origin? No, I'm from Fiji. Fiji. All from India. Waiting for the temple. Oh, inside all India. Yeah. Indian origin. Okay. India, some India is for the temple. Okay. Okay. This demo, all temple. Tamil, all Tamil. Yeah. I'm from Tamil Nadu. Okay. Tamilan. You also Tamil Nadu. Okay. கொஞ்சம் தமிழ். ஓ, நீங்க அந்த 1880s தமிழர்கள் வந்தாங்க. உங்க மூதாதையர், உங்க தாத்தா பாட்டி கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. சோ நீங்க அவங்களோட வம்சாவளியினர் தான். அப்பா தமிழ். ஓகே. அப்பா தமிழ். ஓகே. உங்க பெயர்? உங்க பெயர்? வாட்ஸ் யுவர் நேம்? கந்தசாமி கவுண்டர். கந்தசாமி கவுண்டர். ஓகே. சரி. கொஞ்சம் உங்க பெயர்? விவேக் குமார். ஓகே. நைஸ் மீட்டிங் யூ பிரதர். Thank you. தமிழ் ப்ளீஸ் இருக்காங்க, நான் பாக்குறேன். நன்றி. Thank you brother. Oh, you Telugu. Nice meeting you brother. Krishnamurthy. Okay. Thank you brother. Yeah. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல உள்ள மிகப்பெரிய ஒரு இந்து கோவில், முக்கியமா தமிழ் கோவில், ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். வந்தோடனே பிள்ளையார் நம்மளை வர இருக்கிறாரு. ஒன்னு 2 3 4 10 இருக்க மாட்டிருக்குது. உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தி வந்துடுவோம் கோவில. ஒரு குட்டி குளம். ஃபாரினர்ஸ் வர்றவங்களுக்குலாம் பரவாயில்லைங்க, நிறைய பேர் வந்து தெரியாது இங்கே வர்றவங்களுக்கு வந்து நம்ம முட்டிக்கு கீழே ட்ரெஸ் பண்ணணும்னு. அதனால இவங்களே வந்து அந்த சாரங்க கொடுத்துட்றாங்க. பட் என்னன்னா $5 வந்து என்ட்ரி ஃபீ போட்டிருந்தது. பட் நம்மகிட்ட எந்த காசும் எதுவும் வாங்கல யாரும். சரி, எனக்கும் தெரியல, வந்துட்டேன் வாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்துட்டு நான் அப்புறம் உள்ள போயிடுறேன், ஆஃப் பண்ணிட்டு. இங்கேயும் அட்டகாசமான இளநிகள். இந்த நாடு வந்து ஃபிஜி காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், அதாவது மீன் வளம் அற்புதமாக நிறைந்த நாடுங்க. அதனால தான் இந்த பசிபிக் தீவுகள்லையே ரொம்ப வந்து அதிகமாக வளர்ச்சி அடைந்த, பொருளாதார ரீதியாக வந்து வளர்ச்சி அடைந்த நாடுல ஒன்று வந்து ஃபிஜி. ஏன் நாடுல ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலே அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சது ஃபிஜி தான். பயங்கர எக்கனாமிக் டெவலப்டு பசிபிக் ஐலண்ட் தீவு இது. தங்கம் இருக்குங்க, சொல்ல நம்ப மாட்டீங்க, தங்க சுரங்கங்கள் இருக்கு. கரும்பு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்காதது, தண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எதிர்பார்க்கல, இங்கே நிறைய ஆறுகள் இருக்கு. ஸோ நிறைய இந்த டிஸ்டிலரி கம்பெனிஸ்லாம் வந்து பாட்டில்டு வாட்டர் தண்ணி வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பக்கத்து நாடுகளுக்கெல்லாம், முக்கியமாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அந்த நாடுகளுக்கெல்லாம். தேங்காய் எக்ஸ்போர்ட் ஆகுது சமூகமா மாதிரியே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்காவுக்கெல்லாம். உருதல் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஆடு இருக்குது.
வேல் இருக்கு. போலாம் வாங்க. எல்லா சாமி படமும் வச்சிருக்காங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாமே, அம்மன். கவனிச்சிங்களா? சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியே இங்கேயும் தமிழ் அதிகமாக பேச தெரியல. காலப்போக்கில் வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க. தமிழ் சீரியஸாகவே தமிழ் அழியாது என்றைக்குமே. ஆனால் இங்கே வந்து இவங்களோட பேச்சு தமிழ் வந்து பயங்கரமாக வந்து குறைஞ்சிருச்சுங்க. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியே பாருங்க, அவருக்கே கஷ்டம் பேச தெரியல, ஒரு சில வேர்ட்ஸ் தான் வருது. பெயர் கூட உங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ அந்த வகையில் மலேசியன் மக்கள் நம்ம மிகப்பெரிய லெவலில் பாராட்டணும். இன்னுமே வந்து மலேசியா தமிழர்கள் வந்து அப்படியே வந்து பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசித்து காப்பாற்றிட்டு வராங்க. மொழி ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. நம்ம இங்கே இருக்க மக்களோட சூழ்நிலைகள் பொறுத்து மாறி இருக்கு. நம்ம என்ன சொல்றது? ஹலோ, டூரிஸ்ட் வந்துருப்பாங்க இருக்க. சிவன் ஆலயம். ஓகே, அப்படி இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் ஒரு ஆடிட்டோரியமா இருக்க மாட்டிருக்கு. அதாவது திருவிழாக்கள், நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து இங்கே நடக்க மாட்டிருக்குங்க. சாப்பிட்ற இடம், அன்னதானம் இங்கே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னதானம். ஸோ யா, இங்கே கொடுப்பாங்க, மக்கள் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. முக்கியமா இந்த மாசங்க தை மாசம் எல்லாருக்கும் தெரியும், தைப்பூசம் நடக்கும். உலகத்துல தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்டிகை மற்றும் ஒரு கொண்டாட்டம்னா வந்து தைப்பூசம். முருகனுக்கு இது பண்றது எல்லாருக்கும் தெரியும். தைப்பூசம் தமிழ்நாட்டில் இப்போ லீவும் விட்டுருக்காங்க. இன்னொன்று, மலேசியால அந்த மிகப்பெரிய முருகன் கோயில் இருக்குல்ல, மலேசியன் முருகன், பட்டு கேவ்ஸ், பத்துமலை முருகன். அதுக்கு வந்து பல பேர் வந்து காவடி எடுக்கிறது, வேல் அழகு குத்துறது, இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிஜிலையும் நடக்குங்க. தைப்பூசத்தன்னைக்கு இங்கே முக்கியமாக இதுதானே முருகன் கோயில். ஸோ இங்கே மக்கள் வந்து காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறது, தைப்பூசத்தை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. மலேசியா மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் இங்கேயும் அது ஃபேமஸ். இந்த டெம்பிள் வந்து ஒர்க் போயிட்டு இருக்காட்டிருக்க. பட் என்ன, தமிழ் மொழி மட்டும் குறைஞ்சி இப்போ அதிகமாக வந்து எல்லாருமே தமிழர்கள் உட்பட எல்லாருமே வந்து இந்த ஃபிஜியன் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஒரு மிக்ஸான ஒரு ஹிந்தி. நல்லா இருக்குல்ல இந்த பிக்சர்? சில பார்த்தா தமிழர்கள் மாதிரி இருக்கு. ஹலோ, பிரமாதமா இருக்கு கோவில். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? விஷயம் தமிழ் கோவில்னாலே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லா கலர்ஸ் எல்லாம் வச்சு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த கோபுரம் மேல, கோபுரத்துக்கு மேல அந்த கலசம் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஏதோ ஒரு அம்மனா தான் இருக்கும், அது பேர் போட்டிருப்பாங்க. இங்க எதுவுமே இல்ல. சவுண்ட் கேக்குதா? ஸோ இதுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. சரி, நான் ஆஃப் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ உள்ள பார்த்துட்டேங்க. முக்கியமான முருகன் கோயில் தான். உள்ள வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வந்து இங்கே வந்து பூசாரியா இருக்காங்க. இது பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பார்க்கறதுக்கு. என்னை பார்த்தோன்னே கேட்டாரு, நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்க தானே அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு பயங்கர சந்தோஷம் அவருக்கும். ஸோ மக்கள் இருக்காங்க, பூசையை முடிச்சுட்டு வெளியே வரேன் இருக்காரு. வந்து அவர்கிட்ட பேசிட்டு தான் போறோம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இவரு இங்க ஃபிஜி இந்தியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர் தமிழ்நாட்டில இருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க கோயில்களுக்கு வந்து பூசை பண்றதுக்குலாம் ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் இந்த மேபி கான்ட்ராக்ட் முறையில வந்து இருந்திருக்கலாம். அவர்கிட்ட பேசுவோம், நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க, அண்ணா வந்துட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மிக்க நன்றிங்களா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. நீங்கள் எப்போ வந்தீங்க? பார்த்துருங்க, சேனல்லாம் பார்த்துருக்கேன். சரி கப்பல்லாம் போவீங்க இல்லையா? ஆமாம், உலகம் ஃபுல்லாக சுற்றுறது தான். பேர் செந்தில்குமார்னா, ஈரோடு தமிழ்நாட்டில். சரி, உலகம் ஃபுல்லாக இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பசிபிக் ஐலாண்ட் ட்ரிப்பில் இருக்கேன். சரி. உங்கள் பேர் என்ன? என் பேர் மோகன். மோகன், வணக்கங்கண்ணா. உங்கள் ஊர் எங்கன்னா? தமிழ்நாட்டில் வேலூர். வேலூர் பக்கத்தில் வாலாஜாப்பேட்டைன்னு. சரிங்க. அந்த அங்கேருந்து வந்து இப்போ இங்கே ஒரு 4 வருஷமா இருக்கு.
சரிங்க. நீங்க வந்து இப்போ ஃபிஜி இது கிடையாது, நீங்க வேலைக்காக தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. கான்ட்ராக்ட் பேசிஸ்ங்களா? ஆமா, 3 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி. சரி சரிங்க. இங்க என்னன்னு சொன்னா இங்க கோயில்ல கும்பாபிஷேகம் செஞ்சதெல்லாம் வந்து திருத்தணி. ஆனா இப்படி வந்துடுறீங்களா வெளிச்சத்து? ஓகே ஓகே. திருத்தணி கோயில் குருக்கள் அவங்க தான் இங்க கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. சரிங்க. அதனால எப்பவுமே வந்து குருக்கள் வரப்ப நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வராங்க. ஓ சரி சரி. ஓகேங்க. அதுல வந்து முதல்ல ஒரு குருக்கள் இருந்தாங்க. ஓகே. போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரி சரி. உங்களுக்கு தங்குமிடம் இதெல்லாம் இங்கே நல்லா இங்கே வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி சரி சரி. தங்குற வசதி அது மாதிரி நல்ல ஜனமும் எல்லாமே நல்ல மாதிரி. சரிங்க. மரியாதை பண்ணுவாங்க. சரிங்க. நல்ல மாதிரி தானே. சரி சரிங்க. இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு போயிட்டு வருவீங்களா? அப்படி 3 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கான்ட்ராக்ட். சரிங்க. ஓ 3 வருஷத்துக்கு எப்போ தேவை இருந்தால் தான் நம்ம மற்றபடி அடிக்கடி போக வேண்டியது இருக்காது. சரி. உங்கள் குடும்பம்னா ஃபேமிலியெல்லாம்? ஃபேமிலி இப்போ இங்கே தான். நான் வந்து ஒரு 2 வருஷம் தனியாக இருந்தேன். சரிங்கண்ணா. இப்போ ஃபேமிலியோட இருக்கேன். ஓ சரி சரிங்க. இங்கே நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் கான்ட்ராக்ட்லாம் இல்லை. ஓகே. நம்ம விருப்பமான அளவுக்கு இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆனால் பிடிச்சிருக்கு இந்த இடம், இந்த நாடு? நல்ல ஊர், நல்ல மக்கள். ஓகே. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான லைஃப். போட்டி இருக்காது. நம்ம ஊரில் இருந்தான்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் நம்மளுக்கு போட்டி இருக்கும். சரி சரிங்க. அதனால் இங்கே வந்து நம்ம பூஜை விஷயம் சுவாமி நல்லா பார்த்துக்கிட்டா அது மாதிரி மக்கள் நம்மளை பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே. நம்ம அப்படியே காமாக இருக்கலாம். சரி சரி சரிங்க. சரி. இங்கே எங்கெல்லாம் இப்போ இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? நாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம முருகன் கோயிலில் வந்து காட்டி தமிழர்களை காட்டிட்டு தான் வந்து இந்த நாட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல இங்கே வந்ததுங்க. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. நான் நினச்சேன் இங்கே ஃபிஜி இண்டியன்ஸே இருக்கிற யாராவது தான் வந்து இங்கே இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஃபிஜி இண்டியன்ஸ் தான். ஓகே. அவங்களுக்கு தமிழ் தெரியுதுங்களா? ஒருத்தர் மட்டும் அங்கே தமிழ் புரிஞ்சுப்பாரு. ஓகே. தமிழ் பேசுவார். ஓகே. அதுவும் எல்லாரும் பேச மாட்டாங்க. ஓகே. அது எப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஊரில் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஓகே, அதாவது 1900 ஓகே அந்த காலத்தில் வந்து இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து கரும்பு விவசாயத்துக்காக வந்து இதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து குஜராத்ல இருந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து கூட்டு வந்தாங்க. ஓகே. அப்போ வந்து வந்தவங்களில் ஒரு பாதி ஜனங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க. ஓகே. இங்கே வந்து விவசாயம் எல்லாம் அந்த கரும்பு விவசாயம் எல்லாம் பண்ணி சரி சரி அது 5 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி அவங்களுக்கு. ஆமாங்க, நான் சொல்லிருந்தேன் வீடியோல கூட. ஆமாம், அதே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ளவெல்லாம் போகலாம். ஓகே. இல்லை இங்கே இருக்கலாம்னு சொல்கிறோம், இங்கே இருக்கலாம்னு சொன்னதில்ல நிறைய பேர் இங்கே இருந்துட்டாங்க. ஓகே. அப்படி இருந்தவங்களில் சாது குப்புசாமின்னு ஒருத்தவர். ஓகே. அவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர். அவர் தான். சரிங்க. சாது குப்புசாமின்னு பேர். ஓகே. எல்லாருமே வந்து எல்லா கவுண்டர் எல்லாம் பேர் சேர்த்து தான் போட்டுப்பாங்க. ஓகே. சரி சரி. குப்புசாமின்னு பேர் அவர். அது புரியுதுங்க. நான் சவுத் ஆப்பிரிக்காலையும் தமிழர்கள் பார்த்து அவங்க சாதி அவங்க சரணை மாதிரி போட்டுப்பாங்க. ஆமாங்க. அதில் பெருமையாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதில் தப்பாக நினைக்க புரியுது புரியுது நல்ல மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. அது மாதிரி அவர் வந்து இந்த ஊர் ஃபுல்லாக இந்த ஃபிஜி ஃபுல்லாக நடைப்பயணம் பண்ணி ஓகே எல்லார்ட்டையும் டொனேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி கோவில்லாம் கட்டணும்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டுக்கு பேர் வந்து தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கம்னு பேர். தமிழ்லேயே வச்சிருக்காங்க. ஆமாம், பேரே தமிழ். சூப்பர், ரொம்ப நன்றி. அந்த ட்ரஸ்ட் சார்பாக நிறைய இந்த கோவில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம கோவிலுங்க, அதாவது திரௌபதி அம்மன் கோவில், பெருமாள் கோவில் இருக்கு, மாரியம்மன் கோவில் இருக்கு, கருப்பசாமி அந்த மாதிரி இல்ல. ஓகே. ஆமா, ஊர் சாமிகள் அது மாதிரி வேற எதுவும் கிடையாது. வீரன் அது மாதிரியான இதெல்லாம் இல்ல. சரிங்க. பெருமாள் இருக்கு, மாரியம்மன், கங்கையம்மன், இந்த மாதிரியான திரௌபதி அம்மன், முருகர் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மனுக்கு அதெல்லாம் இன்னும் இங்கே ஃபாலோ பண்றாங்களா? கூழுத்துறது அம்மனுக்கு அதெல்லாம் பண்றாங்க. ஓகே. ஃபயர் வாக்கிங் தீமிதி இருக்கு இங்க. தீமிதி திருவிழா ரொம்ப முக்கியம். அம்மனுக்கு தீமிதி திருவிழா இங்க இந்த நாட்டுடைய தலைநகரம் ஒன்று இருக்கு, சுவான். தெரியுங்க. அங்க வந்து மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கு. ஓ சரி, நான் போறேன் அங்க 2 நாள்ல. அங்க போய் தமிழ் குரு 3 பேர் இருக்காங்க. சரி சரிங்க. ஆமா, அங்க வந்து வருஷம் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 நாள் முன்னாடி தான் அங்க தீமிதி முடிஞ்சுதாங்க. சரி சரி சரி. அந்த டைம்ல வந்து தான் நீங்க சூப்பரா கவர் பண்ணிருக்கலாம். ஆமா ஆமாங்க, தேங்க்ஸ். அங்க வந்து ஃபயர் வாக்கிங் உண்டு. இங்க வந்து காவடி இருக்கு. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா முருகர் கோயில் தைப்பூசத்தன்னைக்கு தைப்பூசத்தப்ப காவடி அளவு குத்து 11 நாள் நம்ம ஊர்ல என்னென்னலாம் நம்ம பூஜை எல்லாம் செய்வோம் அதே மாதிரி எல்லாமே நம்ம பூஜை எல்லாம் ஹோமம் பண்ணி அளவு குத்துறது. ஓகே. ஆமா, தமிழர்கள் மட்டும் இல்ல இந்திக்காரங்களும் வரப்படுறாங்க. எல்லாமே சேர்ந்து செய்யலாம், எல்லாரும் பண்றாங்க. தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது. ஓகே. ஏன்னா இந்த கல்ச்சர் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இந்தியன்ஸா தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா கல்ச்சரும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி கோயில்ல வர்றவங்களுக்கு நிறைய கஷ்டத்தோட வருவாங்க. ஓகே. நம்மளும் எல்லாருக்கும் நம்ம வந்து பிரார்த்தனையா வந்து இது மாதிரி செய்யுங்க. ஓகே. 3 வருஷம் காவடி எடுங்க. சரிங்க. அது மாதிரி நம்மளும் பிரார்த்தனையா சொல்றப்ப அதையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு வேளை முருகன் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாருன்னா அவங்க செய்கிறாங்க. ஓகே. ஆமாம், அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாமே செய்கிறோம். சரிங்க. நல்ல மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குப்புசாமின்றவர் ஓகே அவருடைய முயற்சியில் ஒரு பெருசாக ஒரு ட்ரஸ்ட்டை ஒன்று உருவாக்கி ஓகே அந்த ட்ரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 18 கோயில்கிட்டே இருக்குது இந்த ஊரில். ஓகே. இந்த ட்ரஸ்ட்டில்
இது இல்லாம இது ஃபுல்லா வெட்டில ஃபுல்லா இந்த ஃபிஜி ஃபுல்லா ஃபுல்லா ஆமா வனுவலைவும் இருக்கு. இல்ல இந்த ஃபிஜில அதாவது லம்பாசான்னு சொல்லி அங்க வந்து பெருமாள் கோயில் இருக்கு. அதுவும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வரும். சரி சரி சரிங்க. ஆமா ஒரு அங்க போனா கூட அங்க போய் பார்க்கலாம். சரிங்க. அதுவும் பெரிய இதுல ஒரு பாதி அளவுல இருக்கும் கோயில். ஓகே ஓகே பெருமாள் கோயில். ஓகே நான் இது படிச்சேங்கண்ணா, அதாவது இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்லயே பசிபிக் தீவுகள்லயே இதுதான் மிகப்பெரிய இந்து கோவில். ஆமா ஆமா அதாவது இந்த ஃபிஜில மிகப்பெரிய இந்து கோவில் தமிழ் கோவிலா இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஆமா சரி சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஒரு உதாரணத்துக்கு வந்து யாராவது ஸ்கூல் பண்றோம்னு சொன்னா பிரைவேட்டாவும் ஸ்கூல் அவங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அந்த இடத்துக்கான லேண்டுக்கான ரெண்ட் தருவாங்க. சரிங்க. ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ்க்கான சம்பளம் தருவாங்க. ஓகே பசங்களுக்கான எவ்ரி இயர் வந்து ஸ்கூல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லி சரி புக்ஸ் பேக்ஸ் ட்ரெஸ் வாங்குறதுக்கான எல்லாமே கொடுப்பாங்க. சரி சரி. அதே மாதிரி இந்த டிஎஸ்ஐ சங்கம்ன்ற அதாவது தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கம்ன்ற இந்த ட்ரஸ்ட்ல ஓகே அதே ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்கூல். ஓ ஓகே ஆமா. அதே மாதிரி எல்லாமே இலவசம் தான். தமிழ் படிக்கிறாங்களா? தமிழ் இப்பதான் வந்து இப்ப ஜெய்சங்கர் வந்திருந்தாங்க போன வருஷம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இங்க வந்திருந்தப்ப அவருடைய மீட்டிங்ல எல்லாம் சேர்ந்து ஓகே அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு 3 பேர் வராங்க. தமிழ் டீச்சர் ஊர்ல இருந்து வராங்க. ஓ பரவாயில்லைங்க. ஓகே அவங்களுக்கும் பெர்மிட்லாம் பண்ணிருக்காங்க. ஓகே இன்னும் ஒரு 1 or 2 monthsல வந்துருவாங்க. சோ இப்போ இங்க இருக்க தமிழ் வம்சாவளி குழந்தைகள் வந்து தமிழ் படிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க படிக்கலாம். எக்ஸாம் மாதிரி பிளான் பண்ணல அவங்க. ஏன்னா வந்து எக்ஸாம்னு வச்சா வந்து அது ரொம்ப கஷ்டம். இனிமேல் ஆரம்பிச்சு கஷ்டம். ஆமா ஆமா. அதனால வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக ஸ்கூல்ல ஹிந்தி ரெகுலரா படிக்கிறாங்க. அது ஜெனரல் லாங்குவேஜ் கம்பல்சரி. ஆமா ஃபிஜியன் அதாவது இங்க லோக்கல்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து ஹிந்தி கம்பல்சரி. ஓகே அது நேஷனல் லாங்குவேஜ். ஆமா போலீஸ்ல இருந்து எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க. ஓகே உங்களுக்கு எனக்கும் கூட தெரியாது. அவங்க நம்ம எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஆமா அது ஆபீஷியல் லாங்குவேஜ் இல்லைங்க. ஃபிஜி இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி மூணுமே. ஆமா ஓகே போலீஸும் சூப்பரா பேசுவாங்க தமிழ். இது புரோக்கன் ஹிந்தி சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாதிரி முழுசா இருக்காது. ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஃபிஜி ஹிந்தின்னு சொல்றாங்க. வித்தியாசமா இருக்கும். ஒரு ஹிந்தில நம்ம இந்தியாவுல வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஆப் கைசே ஹே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகே இங்க எப்படின்னு சொன்னா கைசே ஒரே வார்த்தை தான், எப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே ஓகே இதே மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்க இல்லையா லோக்கல்ல உள்ளவங்க அவங்க வந்து உங்கள்ட்ட எப்படி கேட்பாங்கன்னா எப்படி அப்படிதான் கேட்போம். அப்படினாலே எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஓகே அதுதான் புரோக்கன் ஹிந்தி புரோக்கன் தமிழ் அது மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலப்போக்குல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க. நான் வந்து என் கையில உங்க கையில ஒரு தண்ணி தரேன். ஓகே ஒரு 10 நிமிஷம் உங்களால வச்சிருக்க முடியும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் விலகுது இல்லையா? அது மாதிரி இந்த லாங்குவேஜும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு அதுக்கு காரணம் அதான் பள்ளிகள்ல வந்து தமிழ் கத்துக் கொடுக்காம விட்டது ஒரு பெரிய. ஆமா இல்ல அவங்களும் விருப்பம் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா படிச்சாலுமே வந்து இங்க அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடையாது. ஓகே தேவையில்லாம போயிடுச்சு கடைசில. ஒரு பேங்க்குக்கு போனா யாரு அங்க தமிழ் இங்கே இருந்தாலும் இப்போ மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பங்களுக்குள்ள தமிழ் பேசிட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னுமே எல்லாரும் தமிழ் பேசுறாங்க. சோ அது வந்து இங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதான் ஒரு 30 வருஷம் முன்னாடி வரலாம் இருந்தது. எல்லாரும் வீட்ல பேசுறவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. ஓகே இப்போ வந்து டே பை டே ஸ்கூல்ல எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ஃபிஜியன் இந்த 3 லாங்குவேஜ் மட்டும் ப்ரிஃபர் பண்றதுனால ஓகே பெருசா இதை வந்து கவனிக்கல அப்படியே போயிடுச்சு. திரும்பவும் இப்போ வந்து ஜெய்சங்கர் வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்களுடைய முயற்சியில் இப்போ ஒரு 3 டீச்சர்ஸ் வராங்க. மேபி இன்னும் வரக்கூடிய வருஷங்களில் ஒரு நிறைய பேர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு ஓகே நல்ல மாதிரி வரலாம். சரி சரி எல்லாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க கற்றுக்கணும்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. கண்டிப்பாக ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்களா மோகன் அண்ணா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது நீங்க நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கிறது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். நானும் கவனிச்சேன். நான் ஒரு நிமிஷம் கவனிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தது என்ன அந்த கப்பலில் போவீங்களா யூடியூப்ல பார்த்த முகமாச்சே இது அப்படி. சரி சரி சரிங்க சரி. தமிழ் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பசிபிக்ல வந்து ஒரு தமிழரை வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு தமிழ் கோயிலில் மீட் பண்ணதில்ல. ஆமாம் கண்டிப்பாக. சரிங்க மிக்க நன்றிங்களா. விஷயமானா இங்க இருந்து மார்க்கெட் ஒன்று இருக்கு, நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு மாஸ்க் இல்லைன்னா நம்ம தமிழர்கள் வந்து இஸ்லாம் பின்பற்றவங்க இருக்காங்களா தமிழர்கள் அங்கே மாஸ்க்ல அங்கேயும் இருக்காங்களா தமிழர்கள்? இல்லை அவங்க எல்லாம் வந்து எல்லாமே லோக்கல் தான். ஓகே தமிழர்னு சொல்ல முடியாது. இல்லை ஹிந்தி அவங்க ஹிந்தி பேசுவாங்க. ஸோ எல்லாருமே எல்லா மாநிலக்காரங்களும் சில பேர் அதில் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே சொன்ன தமிழர் கூட யாரும் இருக்கலாம். ஓகே தெரியல ஒருவேளை தமிழ் தெரிஞ்சவங்களே எனக்கு தெரியாது. ஸோ ஓகே 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 போய் பார்த்தா தெரியும், கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி நிறைய இங்கே சர்ச்சஸும் நிறைய இருக்கு. மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம்மா கேரளாவிலேருந்து இப்போ நிறைய பேர் ஒர்க்குக்காக வராங்க. ஓ ஓகே ஓகே சரி. மணி எக்ஸ்சேஞ்ச் இது மாதிரியான கம்பெனிலாம் வேலை சரி 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 வரேன் ஐடியில். ஓகே எல்லாத்துக்கும் இப்போ நிறைய பேர் வராங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு. ஓகே வேலை வாய்ப்புக்காக இப்போ வரவங்க நிறைய பேர். ஆமாம் ஓகே ஓகே சரி சரி. இப்போ இங்கே பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது, கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. பெயிண்டர் வந்து நம்ம தமிழர் தான் வந்திருக்காங்களாம். 5 பேர். அண்ணா உங்கள் பேர்னா? யுவராஜுங்களா? யுவராஜ் கார்த்திகேயன். சூப்பர்ண்ணா. எந்த ஊர்ண்ணா தமிழ்நாட்டில்? சென்னையில இருந்தா வந்திருக்கீங்களா? சூப்பர்ண்ணா. எத்தனை நாள்ண்ணா இருப்பீங்க?
5 மாதம் ஃபுல்லாக எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் கோவில்களில். சரி சரி சரிங்கண்ணா, பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷங்கண்ணா. பாய்ங்கண்ணா, தேங்க்ஸ். தமிழர்கள் இப்போ நிறைய பேர் வராங்களாமாங்க டூருக்காக. இல்லை டூருக்காக வர்றவங்க முக்கியமாக ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லேருந்து வராங்க. ஏன்னா பக்கம், வீசா ஃப்ரீ ஆன் அரைவல். இங்கே அங்கே குளிர்காலத்தும் போது முக்கியமாக இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் இங்கே வந்து ஜாலியாக பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது, வெயில் அதுக்காக வராங்க. வேலைக்காக முக்கியமாக டீச்சிங்கு லைனில், அப்புறம் வந்து டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா வராங்களாமா ஒர்க்கு வேலைக்காக. இது கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருங்க, இதில் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கொடிமரம். ஊர்லேருந்து தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ, எல்லாம் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்துருக்கு. ஓகே, சரிங்க சரிங்க. சரி ஓகேங்க, முருகனை தரிசிச்சாச்சு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். அப்படியே கோயிலிருந்து வந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அண்ணா வந்தார். அண்ணாவும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. இங்கே பெயிண்டிங் ஒர்க் பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க அண்ணா. சரிங்க, உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சுபாகரன். சுபாகரன். சரி, திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் எனக்கு. சரிங்க. அங்கே வந்து இப்போ வந்து 2 மாதம் ஆகுது. சரிங்க. எப்போ சுபாவில் கொஞ்சம் வேலை பார்த்தா 1 மாதம். ஓகே, ஸோ இங்கே இருக்க தமிழ் கோயில்களுக்கெல்லாம் இந்த பெயிண்டிங் ஒர்க் பார்க்க வந்திருக்கீங்க. நமக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்த கான்டாக்ட் வந்து ஸ்ரீகண்டன் சொல்லி மகாபலிபுரத்துக்கு அண்ணன். சரி சரிங்க. அவங்க மூலமாக அங்கே வந்தேன். ஓகே, சில மாதங்கள் இருப்பீங்க இன்னும்? ஆமாம், எங்களுக்கு ஒரு 8 மாதம் வேலைக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்க. 8 மாதத்தில் முடிச்சு கொடுக்கணும். இதுவும் அந்த கோயிலும். சரி சரி சரி, முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புவோம். ஓகே, இங்கே அரேஞ்ச்மெண்ட் சாப்பாடு தங்குறதுக்குலாம் கோயிலே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி சரி, தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. சாப்பாடு இந்த ஹோட்டல்லேருந்து வந்துடும். ஓகே, சூப்பர். சரணபவன்லேயே டெய்லி சாப்பாடு? அது காலையில் மத்தியானம், நைட்டு நாங்கள் எங்கள் ரூமில் சமைச்சு சாப்பிட்டுப்பீங்க, அசைவம் சாப்பிட்டுப்பீங்க. ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர். அங்கே 2 நேரம் செய்வோம். சரி, கோயில் இருக்கும்ல. ஆமாம்மா. சாயங்காலம்னா அங்கே ரூமுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட வேண்டியதான். அதுக்கு தனியாக வாங்கி கொடுத்துருவாங்க. சரி சரி சரிங்க. ஓகே, ஃப்ரீசர்லாம் வாங்கி வச்சுப்போம். சரிங்க சரிங்க. சரி ஐயா, நன்றி ஐயா. சரிங்க, மிக்க நன்றிங்க. உங்களை பார்த்து சந்தோஷங்களா. ஒரு தமிழரை அது இங்கே வந்து ஃபிஜி தீவுகளில் வந்து பார்க்குறது பெரிய சந்தோஷமான. நாங்கள் இப்போ வந்து எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 பேர். சரிங்க. வேற சென்னையிலேருந்து 2 பேர் உள்ள படம் போட்டுருக்காங்க. 5 பேர் சொன்னாங்க, பெயிண்டர் வந்திருக்காங்க. சரிங்கண்ணா, அவங்கள்ட்ட பார்த்தீங்களா? பார்த்தீங்கண்ணா, மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப். மிக்க நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. சந்தோஷம். பாய். இவர் வந்து ஃபிஜி தமிழருங்க, ஃபிஜி இந்தியன். தமிழ் தெரியாது. ஓகே, 130 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. முனி கவுண்டர்னு பேர். ஓ, ஓகே. எல்லாரும் அந்த இதுவாக எல்லாருமே தமிழை மறந்துட்டாங்க. ஆமாம், தமிழ் தெரியாத தமிழர்கள். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. ஆமாங்க. இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம போய் பேசின தமிழர்கள் அங்கே இதே மாதிரி கரும்பு தோட்டங்களுக்காக வேலை செஞ்சவங்க. எல்லாம் 19th century முடிவில் இதே மாதிரியே அங்கேயும் நிறைய பேர்களுக்கு தமிழ் தெரில. காலப்போக்கில் அப்படி ஆயிடுச்சு. விருப்பத்தை பொறுத்து தான். ஆமாம் ஆமாம். இனிமேல் தமிழ் கற்றுக் கொடுத்து ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆமாம், அதாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது படிக்கணும்னு. ஓகே, தமிழ் பாட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதான் பரதநாட்டியம் கற்றுக்கலாம். யாராவது தான் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து அரேஞ்ச் பண்ணி தமிழர்கள் யாராவது இங்கே வந்து டீச் பண்ணாங்க அப்படின்னா கற்றுப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி சரி. அண்ணா கூட செல்ஃபி எடுத்தாச்சு, எனக்கு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணாவுக்கும் நன்றி, மோகன் அண்ணாவுக்கும் நன்றி. மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஓகே, மிக்க நன்றிங்க. உங்களை போய் சாப்பிட்டு கிளம்புறேன். பாய். முருகா, நன்றி முருகா. அனைத்து கடவுள்களுக்கும் நன்றி. முக்கியமாக பார்த்த எல்லா அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி. மோகன் அண்ணாவுக்கு நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே வந்து ஃபிஜி கோவிலில் பார்ப்போன்னு சத்தியம் எதிர்பார்க்கல, நடந்துருச்சு. பயங்கர சந்தோஷம். இவர் தான் நமக்கு கட்டி விட்டார். சாருங்க, நன்றி அண்ணா. நன்றி. பாய் பாய். அடுத்தது தமிழ் கோயிலை பார்த்தாச்சே, தமிழ் சாப்பாடு ஃபிஜியில். ஓப்பன். அழகான ஒரு நமக்கு பிடிச்ச ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடை, போண்டா, மெதுவடை, மெது போண்டா, பருப்பு வடை, கேசரி மாதிரி இருக்குது. இது என்ன? இந்த இட்லி, பொடி இட்லி, பனியாரம், இது கீரை, பருப்பு, சுண்டல் குழம்பு, பருப்பு எல்லாமே இருக்குது. சூப்பர். Okay, you're Fiji Indian? Yeah. You're speaking Tamil? No. But Tamil Vamsavali, I mean, forefathers Tamil? Don't know Tamil. Your ancestors, forefathers from Tamil Nadu? Okay, from Chennai? Okay. What's your name, Akka? Shanta Akka. நன்றிக்கா, உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவங்க பேர் என்னன்னு தெரில. அக்கா, உங்கள் பேர் இருக்கா? என்னக்கா உங்கள் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? My name is Vijayalakshmi. விஜயலக்ஷ்மி. நைஸ், அழகான தமிழ் பெயர். தேங்க்யூ. பாருங்க, சாந்தா, விஜயலக்ஷ்மி எல்லாருமே தமிழ் தான். ஆனால் ஏன்னா தமிழை மலர்ந்த தமிழர்கள். பார்த்துருவாங்களா? அக்கா, உள்ளே வரலாமா? தமிழ்நாட்டிலேருந்து வரேன்.
வரேன். சென்னையிலேருந்து வரேன். அவங்களுக்கு சென்னைன்னு சொன்னதாங்க தெரியும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். எல்லாம் ஃபிஜி இண்டியன்ஸ். உள்ள வரலாமா? ஹலோ அக்கா, நமஸ்காரம், வணக்கம். உங்க பெயர்? சங்கீதா. தமிழ் தெரியுமா கொஞ்சமாவது? ஒரு சில வார்த்தைகள். நன்றி, வணக்கம். Okay, but are you from, I mean, your forefathers are from Tamil Nadu? Do you remember? Yes, my great-grandfather. Oh, great-grandfather from Tamil Nadu. Okay. Kan niga? Seema. 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 Okay. But we are working together and we don't know Tamil. But that's okay. But like English, we can understand. This one, mommy, she knows Tamil. She knows Tamil. Very fast. So your grandfather from Tamil Nadu, great-grandfather? When we are one sisters, we don't know. We don't know. Okay, அவங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. ஹலோ அம்மா, உங்க பெயர்? Radha. ராதா. ஐயோ, அழகான தமிழ் பெயர். கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தமிழ் தெரியும். ஐயோ, சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நீங்க தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? இல்ல, தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? இந்தியா வந்திருக்கீங்களா? இந்தியாலே கிரேட் பேரண்ட்ஸ் அங்கே. அவங்க இருந்து வந்திருக்காங்களா? தமிழ். நீங்க வந்ததில்ல இந்தியா யாருமே? ஃபிஜி மார்க். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷங்கம்மா உங்களுக்கு பார்க்கறதுக்கு. பாட்டி பேசுறாங்க தமிழ். தாத்தா பேசுறாங்க. ஓ, தாத்தா பாட்டி தமிழ் பேசுனாங்க அப்போ இருந்தப்ப. ஓகே. இப்போ இறந்துட்டாங்களா? இறந்துருப்பாங்க கண்டிப்பாக, வயசு இறந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்து பேசுறதில்ல. எல்லாருக்கும் சந்தோஷம். சீமா, நைஸ் டு மீட் யூ டூ. சங்கீதாக்கா, தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் அக்கா. முனியம்மா, கண்டிப்பாக நீங்கள் தமிழ் தான், சந்தேகமே வேண்டாம். இல்லை, Fiji born, okay, but your grandfather, great-grandfather must be Tamilian. They clearly mentioned, given your Tamil name. முனியம்மா, தமிழ் நேம், அழகான தமிழ் பெயர். எல்லாருக்கும் நன்றிங்கக்கா, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து இவ்வளோ பெரிய கடல் கடந்து பசிபிக் தீவில் ஃபிஜியில் நம்ம தமிழ் மக்களை 140 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களை பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷங்கக்கா. நன்றி. வெரி குட். மேக்கிங் ஸ்வீட்ஸ். நீங்கள் ஸ்வீட் சூப்பராக பண்ணுவீங்களாம்மா? ஓகேங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி அக்கா. தேங்க்யூ. நன்றிங்க, ஃபாலோ பண்ணதுக்கு தேங்க்ஸ். சான்ஸே இல்லை சத்தியமா, இவ்வளவு தமிழர்கள் வந்து பார்த்தது பயங்கர நெகிழ்ச்சியாக அனுபவம். தமிழை மறந்து தமிழர்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியுது. அவங்க எல்லாம் பேரை வச்சு தெரியுது எல்லாரும் தமிழ் தான் அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு போகலாம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டேங்க. என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, பிளெயின் தோசா செட். தோசை, வடை இதெல்லாம் சேர்ந்து சாம்பார், சட்னி, 8 ஃபிஜியன் டாலர், அதாவது 320 ரூபா. தோசை வித் வடைக்கு. பேசிட்டு இருக்கும்போது இங்கே வந்தபோது இவர் கூப்பிட்டு பேசினாரு. நீங்கள் தமிழ்நாடு கேட்டு ஆமான்னு. தாத்தாவுக்கு தமிழ் தெரியுமாட்டிருக்கு. எங்கேருந்து வந்தீங்க? நான் தமிழ்நாட்டில இருந்து வரேங்க. தமிழ்நாடு? ஈரோடு. ஈரோடு. ஆமாம். மெட்ராஸ் தெரியுமா? மெட்ராஸ் அங்கேருந்து வரேங்க. உங்கள் தாத்தா பாட்டி இதுல இருந்து வந்தாங்களா? தஞ்சாவூர்ல இருந்து வந்தாங்களா? ஓகே, மிக்க நன்றி, சந்தோஷம். உங்க பேர் ஐயா? கோபாலகிருஷ்ண கவுண்டர். கோபாலகிருஷ்ண கவுண்டர். ஓகே, சரிங்க. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. தாத்தா பாட்டி அங்கிருந்து. தாத்தா பாட்டி அங்கிருந்து. தாத்தா தஞ்சாவூர், பாட்டி சிவகங்கா. சிவகங்கை. ஓகே, தஞ்சாவூர், சிவகங்கை. நீங்க இந்தியா வந்திருக்கீங்களா? தமிழ்நாடு வந்திருக்கீங்களா? 2 வாட்டி போகணும். 2 வாட்டி போகணும். ஒரு வாட்டி போய் வந்திருக்கீங்களா? ஓகே, சொந்தக்காரங்களா அங்க இருக்காங்களா இன்னும்? பாத்தீங்களா? இல்ல, கலைஞர் ஆந்திரா. ஓகே. புட்டபர்த்திக்கு. ஓகே. சாய்பாபா பார்க்கறது. ஓ, சாய்பாபா பார்க்கறதுக்காக வந்திருந்தீங்களா? சரி. 10 நாள் இருந்து தமிழ்நாடு வந்தீங்களா? சென்னையிலிருந்து. ஓகே. 5 நாள் இருந்து கேரளா போனோம். ஓ, சென்னை போனீங்க, கேரளா போனீங்க, சாய்பாபா கோயிலுக்கு போனீங்க, எல்லாம் பார்த்து வந்தீங்க. வந்து பெங்களூர்லேருந்து. ஓ, பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் ஏறி வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. 150 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து. அவங்க ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி இங்கே கொண்டாங்க. ஓ, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்தாங்க. ஓகே, சரிங்க. பிரிட்டிஷ் ராஜிலே. ஓகே, சரி சரி. கரும்பு பிளான்டேஷன், கரும்பு தோட்டங்களில் வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. சரி சரி. இல்லை, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மிக்க நன்றி ஐயா, உங்களை பார்த்தது சந்தோஷம். ஒரு தமிழரை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? வெரி ஃபியூ வேர்ட்ஸ். ஓகே
ஓகே ஓகே நைஸ் மீட்டிங் யூ பிரதர் சிஸ்டர். தேங்க்யூ. ஓகேங்க, தஞ்சாவூர் தமிழரை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். என்ன அவருக்கு மட்டும் தமிழ் தெரியுது, ஒரு சில வார்த்தைகள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல. பார்த்தீங்களா, புரோக்கன் தமிழில் தான் பேசுகிறாங்க. அவங்களோட பேரன் மகன் நினைக்கிறேன் அவருக்கு சுத்தமாக தமிழ் தெரியல. அவ்வளோதான், அந்த தலைமுறையோட முடிஞ்சுது. கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுதுங்க, தமிழ் மட்டும் மறந்துட்டாங்க. அதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. தேங்க்யூ. சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, பருப்பு குழம்பு மாதிரி. சட்னி, தேங்காய் சட்னி, இது கொஞ்சம் தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. ஆனால் இத்தனை நாள் சாப்பிடாம இருந்ததுக்கு நம்ம ஊர் தோசை சாம்பார் தேவாமிர்தமாக இருக்குதுப்பா. பாருங்க, வடை வந்துருச்சு. பருப்பு வடை 2 கொடுத்துருக்காங்க. பருப்பு வடை இது வேணா சுட இருக்குதுங்க. பருப்பு வடைக்கு அப்படியே தேங்காய் சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிட்டாலே தேவாமிர்தம் தான்ப்பா. எந்த கண்ட்ரி போனாலும் நம்ம வந்து போய் நம்ம ஊர் சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி லோக்கல் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். பார்த்துருப்பீங்க, வெஜ்ஜை காட்டுக்குமார், வெஜ் சாப்பாடை காட்டுக்குமார்னு சொன்னீங்க, வந்தாச்சுங்க. அமையும் போது கண்டிப்பாக சாப்பிட்றது தான். இப்போ பாருங்க, இந்த பருப்போட மட்டும் இல்லாமல் சுட சுட மெதுவடையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பேக்கேஜ்லேயே இல்லை, நமக்காக இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்களான் இருக்கு. இது மெதுவடை இல்லை, மெது போண்டா. கடலை மாவில் போடுவாங்கல்ல போண்டா, அது சூப்பராக வயிறு நம்பிடுச்சு. அப்புறம் அதான் குடிக்கணும்ல, அதுக்காக பாருங்கள். இங்கே ஃபிஜியில் ஸ்பெஷல் லெமன் மின்ட் ஜூஸ் இது வாங்கினேன். இது வந்து $2. மொத்தமாக நம்ம இன்றைக்கி சாப்பாடு 8 + 2 $10, $400 நம்ம சாப்பாடு. பிரமாதமான டேஸ்ட். புதினா அப்படியே செமையாக இறங்குது வாயில். சொல்லிட்டு பாருங்க, பாட்டி பாருங்க. ஹலோ, யார் தோசை சுட்ட தோசை மாஸ்டர்? ஓ, நீங்கள் 2 பேரும் தோசை மாஸ்டரா? தோசை நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. தேங்க்யூ. அப்படி எல்லாரும் ஒரு ஃபோட்டோ. தமிழ்நாட்டுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஸோ உங்களை எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. மிக்க நன்றி. கொஞ்சம் மிக்க நன்றி. தேங்க்ஸ்க்கா. பாய். இன்னும் அந்த ஜூஸுக்கு மட்டும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இதுதான் ஃபிஜி காயின்ங்க. இது 50 சென்ட், $20 நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ 2 வரைக்கும் வந்து காயின் தான். சென்ட்லாம் இருக்குது, 10 சென்ட், 20 சென்ட், 50 சென்ட், $1, $2 வரைக்கும் ஃபிஜியில் காயின்ஸ் தான். $5 இருந்தால் நோட்டே ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு $200 இருந்தால் நோட்டு ஆரம்பிக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டிலிருந்து வந்து அந்த செஃப் விக்னேஷா, அவரை மட்டும் பார்க்க முடியல, இன்னைக்கு அவர் லீவ் ஆட்டுறது. பரவாயில்ல விடுங்க. அட்டகாசமான தமிழ் உணவளித்த இந்த சரணபவன் சாப்பாட்டு உணவகத்துக்கு மிக்க நன்றி. முக்கியமா இந்த சிவசுப்பிரமணிய முருகன் கோயிலுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டால் முருகன் ஆரம்பிச்ச பயணம் உலகத்தில் உள்ள எங்கெங்க தமிழ் கோயிலுக்கெல்லாம் போறோம் பார்த்தீங்களா? சவுத் ஆப்பிரிக்காவில் போனோம், இப்போ பசிபிக்கின் தமிழ் கோயிலையும் பார்த்தாச்சு முருகனை. மிக்க நன்றி முருகா. அடுத்து எங்க நெக்ஸ்ட்